வணக்கம். நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் தீ பற்ற வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் மட்டன் எடுத்து போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடலாம். இதில் ஒரு 4-5 வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருகி கீழே தான் நிற்குது, அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இனி இதை குக்கர் போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இனி மூடி போட்டுடலாம். ஒரு 5 விசில் போடட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் போட்டாச்சு. ஸ்டீம் அடங்கினதும் பார்க்கலாம். மட்டன் இப்போ நல்லா வெந்திருக்கு. இனி இந்த மட்டன் செய்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்டார் பூ போட்டுடலாம். சின்ன இலை 2, பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் பொரியட்டும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். முழுசாக சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினது போதும். மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இனி இதோட தக்காளி பழம் சேர்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சம் வறுத்த தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இனி இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சு மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். மட்டன் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு குக்கரோட. இதை அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். இனி குழம்பு கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு விசில் போடுறதுக்கு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். இனி ஒரு விசில் போடட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறையணும். இப்போ தச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக. இதில் இனி கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்.
கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மட்டன்லாம் நல்லா கிரேவியெல்லாம் சரியாக அளவாக வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட இது கிரேவி சேர்த்துக்கலாம். குறைவாக வேணுன்னா தண்ணியை கம்மி பண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும். நான் இறக்கிட்டேன். ரொம்ப சுவையாக ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சுவையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.